Okay, so இன்னைக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு JEE problem. So the question is there. First என்னன்றதை கொஷினை வந்து நம்ம ரீட் பண்ணிடலாம். ஸோ கொஷினில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, a slide with a friction curved surface, that is you are seeing a curved surface, which becomes horizontal at its lower end, so that is the horizontal point. It is fixed on the terrace of a building of height 3h, so you are seeing a 3h height from the ground as shown in the figure. A spherical ball, so there is a ball of mass m is released on the slide at a height h, so height h from the top of the terrace. The ball leaves the slide with a velocity u0, so u0 speed la velila varudhu, falls on the ground at a distance, okay, at a distance d, so d la vandu ball vandu viludhu. So next என்ன ஆகுது, பால் வந்து பவுன்ஸ் ஆகுது at a height h1, so h1 height வந்து என்னது பவுன்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, கொலிஷன் வந்து எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது ரெசிடியூஷனோட வேல்யூ வந்து இட்ஸ் நாட் எலாஸ்டிக், 1/√3 கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் பார்ஷியலி எலாஸ்டிக். ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரூவ் பண்ணணும். ஸோ லெட் சி இதில் என்னென்ன கான்செப்ட் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதில் யூஸ் பண்ண போகிற கான்செப்ட்ஸ் என்ன அப்படின்னா, முதல் வந்து we are going to use the conservation of mechanical energy, அதாவது இனிஷியல் எனர்ஜியும் ஃபைனல் எனர்ஜியும் ஈக்குவல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த ஸ்லைடுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ரெண்டாவது கான்செப்ட் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பேராபோலிக் ப்ரொஜெக்டைல் மோஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா பால் வந்து ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷனில் வருது இல்லையா, ஸோ அதனால் ப்ரொஜெக்டைல் மோஷன் வந்து யூஸ் பண்ணலாம். மூணாவது கான்செப்ட் வந்து பால் பவுன்ஸ் ஆகுது இல்லையா, ஸோ அதனால் அந்த இடத்துல ஒரு ரெசிடியூஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒரு பார்ஷியலி எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்றதுனால ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ரெசிடியூஷன். அண்ட் ரெசிடியூஷனோட வேல்யூவும் இட் இஸ் கிவன் அஸ் E = 1/√3 இஸ் கிவன். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சில செக்ஷன்ஸாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ 1, 2 அப்படின்றது ஒரு செக்ஷன், 2, 3ன்றது ஒரு செக்ஷன், 3 to 4 அப்படின்றது ஒரு செக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு முதல்ல செக்ஷன் 1 to 2க்கு சால்வ் பண்ணலாம். ஸோ அங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து நான் கன்சர்வ் பண்ண போகிறேன். ஸோ பால் இனிஷியலாக அந்த 1 பாயிண்டில் இருக்கும்போது அதுக்கு கைனடிக் எனர்ஜி 0. ஸோ அங்கே என்ன தான் இருக்கும் அப்படின்னா, வெறும் பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும் இல்லையா, mgh. பால் செகண்ட் பாயிண்ட்டுக்கு வரும்போது பொட்டென்ஷியல் 0 ஆயிரும், கைனடிக் வில் பி தேர், ஸோ ½ mu0². இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா u0 is equal to √2gh அப்படின்னு கிடச்சிடும். ஸோ ஆப்ஷன்ஸில் வந்து அந்த பாலோடைய ஹாரிசான்டல் வெலாசிட்டி வந்து 2gh அப்படின்னு இருக்குது. ஸோ we can verify that. ரெண்டாவது இப்போ செக்ஷன் 2 to 3 வந்து நம்ம எடுக்க போகிறோம். இது வந்து ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன் அப்படின்னும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் யூ கேன் see here at that point 2 பாலுக்கு ஹாரிசான்டல் வெலாசிட்டி தான் இருக்கும், வெர்டிக்கல் வெலாசிட்டி கிடையாது. ஸோ அப்போ இனிஷியல் வெர்டிக்கல் வெலாசிட்டி நம்ம 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த பால் வந்து கிரவுண்டை ஹிட் பண்ணும்போது you can see there is a vertical velocity in downward direction and there would be a horizontal velocity in the x direction, correct? So that is a vertical velocity that v1 ன்னு நம்ம சொல்கிறோம். so that is v1. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த v1 வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். செக்ஷன் 2 to 3 எடுத்துகிட்டு v1 கால்குலேட் பண்ணலாம். ஸோ v1 கால்குலேட் பண்ணுறதுக்கு we are going to use the equation vy² is equal to uy² minus 2gh அப்படின்னு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் vyனா v1² equal to vy², that is plus 2gh. vy 0 ஆயிரும், ஸோ we can get v1². ஆனால் இங்கே h நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த டோட்டல் பில்டிங்கோட ஹைட், ஸோ தட் வில் பி 3h அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ எஸ், தட் இஸ் 3h, ரைட்? ஸோ இப்போ v1² equal to 2g into 3h நம்ம அங்கே போடணும். ஸோ அப்போ v1 is equal to என்ன வரும், √, vertical velocity வந்து √2g into 3h அப்படின்னு வரும், ரைட்? எஸ். ஸோ நம்ம இதை கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா, ஹாரிசான்டல் வெலாசிட்டி பார்க்கலாம். பாடியோடைய ஹாரிசான்டல் வெலாசிட்டி எப்போவுமே மாறாது. ஏன்னா ஹாரிசான்டல் டைரக்ஷனில் என்ன 0வாக இருக்கும் அப்படின்னா, ஆக்சலரேஷன் வந்து 0வாக இருக்கும். ஸோ அப்போ இனிஷியலாக என்ன ஹாரிசான்டல் வெலாசிட்டி இருந்துச்சோ ஃபைனலாகவும் அதே ஹாரிசான்டல் வெலாசிட்டி தான் வந்து இருக்கும். ஸோ அப்போது u0 we will get. ஓகே, ஸோ எஸ், u0 நம்ம வந்து கால்குலேட் பண்ணிடலாம்.
ஸோ அப்போ V1 அந்த பாயிண்டில் பால் கிரவுண்டை ஹிட் பண்ணும்போது அந்த பாயிண்டில் வெர்டிக்கல் டைரக்ஷனில் V1னும் ஹாரிசான்டல் டைரக்ஷனில் U0ன்னு தெரியும். ஸோ அங்கே என்ன நெட் வெலாசிட்டி நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். தட் இஸ் V வெக்டார். ஸோ நம்ம பார்த்தோன்னா பால் வர்றது ஒரு ஆங்கிள் இல்லையா. ஸோ ஹாரிசான்டலுக்கு அந்த ஆங்கிள் நம்ம எடுத்தோன்னா if you take that horizontal line தீட்டான்னு வருது. ஸோ அப்போ வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் நம்ம யூஸ் பண்ணும்போது அதுவும் தீட்டான்னு தான் வரும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தீட்டா வந்து கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், tan theta which is equal to, we can use it, Vx ஆல்ரெடி தெரியும், that will be 2gh into 2g 3 square root of 3h because u0 is square root of 2gh. இங்கே நம்ம என்ன பண்ணலாம், tan theta யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆப்போசிட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh, அட்ஜசன்ட் வந்து 2g 3h அப்படின்னு நமக்கு வரும் இல்லையா. ஆப்போசிட் இஸ் 2g 3h, அட்ஜசன்ட் வந்து 2gh வரும். ஸோ இங்கே வந்து √3 அப்படின்னு வரும். tan theta √3 அப்படின்னா ஆங்கிள் வந்து 60 degrees அப்படின்னு வரும். ஸோ அப்போ ஆப்ஷனில் நமக்கு ஆல்ரெடி 60 degrees இருக்குது. ஸோ தட் இஸ் ஆல்சோ கரெக்ட், ரைட். எஸ், 60 degrees மேட்ச் ஆகுது. ஸோ அதான் வந்து அந்த ஆங்கிள் வந்து 60 degrees அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த தேர்டு செக்ஷன் வந்து நம்ம போனோம். தட் இஸ் 3 to 4 வந்து we have to solve. ஓகே, 3 to 4 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத வில் சி. ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா பால் வந்து ஹிட் ஆகி 3 to 4 செக்ஷனில் பால் கிரவுண்டை ஹிட் பண்ணி பவுன்ஸ் பண்ணுது. ஸோ இப்போ அதே ஹைட் பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா அது ஒரு எலாஸ்டிக்னு சொல்லலாம். பட் இட் இஸ் நாட் பவுன்சிங் அட் த சேம் ஹைட், ரைட். ஸோ அதனால் அது எலாஸ்டிக் கிடையாது. இப்போது பாடி வந்து கீழே ஹிட் பண்ணும்போது அதோட வெலாசிட்டி V0, ஆனால் திருப்பி அது ரீபவுண்ட் ஆகும்போது அதோட வெலாசிட்டியை ஃபஸ்ட்டு ரீபவுண்டிங் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தட் இஸ் நாட் சேம் ஆஸ் V1. ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா we have a formula for that restitution, that is rebounding velocity is E times of V1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ E times of V1 அப்படின்னு எடுத்தோம்னா E is already 1/√3ன்னு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் ஹிட் ஆகிற வெலாசிட்டி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. வெர்டிக்கல் ஹிட்டிங் வெலாசிட்டி என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2g 3h அப்படின்னு வருது. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2g நம்ம கரெக்டாக போடலாம். ஸோ தட் இஸ் ஸோ வெர்டிக்கல் ஹிட்டிங் வெலாசிட்டி வில் பி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2g into 3h. இதில் என்ன ஆகும், √3 கேன்சல் ஆயிரும். அப்போது நம்மளுக்கு திருப்பி என்ன கிடைக்கும்னா ரீபவுண்டிங் வெலாசிட்டி வில் பி ஈக்குவல் டு அகெயின் வில் கெட் 2gh அப்படின்ற ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh அப்படின்னு தான் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ ரீபவுண்டிங் வெலாசிட்டி வந்து அதே √2gh அப்படின்னு தான் வந்து நமக்கு வருது. பட் ஹிட்டிங் வெலாசிட்டி வந்து √2g 3h அப்படின்னு வருது. ஓகே, ஸோ தட் இஸ் அ V1 dash. ஸோ இப்போ நமக்கு V1 டேஷும் தெரியும், Vxும் தெரியும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா தேர்டு செக்ஷனுக்கு ஒரு வெக்டார் டயக்ராமாக வரையலாம். ஸோ இப்போ வெக்டார் ஈக்குவேஷன் போட்டோம்னா V வெக்டார் இஸ் ஈக்குவல் டு V1 டேஷ் ப்ளஸ் Vx, ரைட். அது வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குது, V1 டேஷ் வந்து Z டைரக்ஷனில் இருக்குது K கேப், அண்ட் X வந்து ஐடு அலாங் X ஆக்சஸில் இருக்கிறதுனால I கேப் அப்படின்னு நம்ம அதை போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டு டேட்டாவையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ V1 போட்டோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh1 K கேப், Vx போட்டோம் அப்படின்னா தட் இஸ் ஆல்ரெடி I கேப். ஏன்னா ரெண்டுமே ஒரே வெலாசிட்டி தானே. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh K கேப் ப்ளஸ் I கேப்னு வரும். அண்ட் இட் இஸ் நாட் மேட்சிங் வித் தி ஆப்ஷன் B பிகாஸ் அங்கே என்ன √2gh x மைனஸ் zன்னு கொடுத்துருக்காங்க. we are getting the x plus value. ஸோ தட் இஸ் கரெக்ட். ஸோ A இஸ் கரெக்ட், C இஸ் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா Dயை வந்து வெரிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ அதனால் செக்ஷன் 3 to 4 போகலாம். ஸோ அங்கே கேட்குறது சிம்பிளாக ஒரு ரேஷியோ D/H1ன்றது 2/√3 அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும், ரைட். ஸோ அப்போது அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா Dயை வந்து கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட். ஓகே, ஸோ D கண்டுபிடிக்கிறது D அப்படின்னா ரேஞ்ச் அப்படின்னு நமக்கு தெரியும். அதை யூஸ் பண்ணி Dயை வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஹாரிசான்டல் ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஆக்சலரேஷன் வந்து X டைரக்ஷனில் 0ன்னு வந்துடும் இல்லையா. அப்போ X ஈக்குவல் டு ut ப்ளஸ் ½ at², A 0னா U into t மட்டும் வரும். ஸோ Ux வந்து ஆல்ரெடி தெரியும், தட் இஸ் 2gh. டைம் வந்து we know ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h/gன்றது தான் டைமுடைய ஃபார்முலா. ஸோ h வந்து இங்கே 3hன்றதுனால அதை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3h /g. இதில் நம்மளுக்கு g கேன்சல் ஆயிரும். If you see it here, √2 into √2 become 2.
அடுத்தது root h into root h become என்ன வந்துரும்னா h அப்படின்னு வந்துரும் இல்லையா. So that is what you are going to see. g cancel பண்ணிட்டு so we can use root 2 into root 2 ன்றது 2 ஆயிரும். then root h into root h வந்து h ஆயிரும், மீதி root 3 இருக்கும். ஸோ அப்போ d equal to என்னது 2h by root 3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ரிசல்ட்டில். ஸோ அப்போ d by h is equal to என்ன வரும் 2 by root 3. ஸோ தட் இஸ் கரெக்ட். ஆனால் அங்கே கொஷனில் நம்ம கேட்குறது வந்து d by h1 கேட்குறாங்க. they are not asking d by h. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா h1-ஐ கண்டுபிடிக்கணும். ஸோ h1-ஐ வெரிஃபை பண்ணணும். ஸோ h1 எங்கே வந்திருக்கு 3 to 4 செக்ஷனில் ரீபவுண்டிங்கில் வந்திருக்கு. ஸோ ரீபவுண்டிங் நம்ம போட்டோன்னா ரீபவுண்டிங் ஹைட்டு நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையா, அந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ரீபவுண்டிங் ஹைட்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னா தட் இஸ் அதுவும் ஃபஸ்ட்டு ரீபவுண்டிங் அப்படின்றதுனால we can use this formula, that is h1 is equal to h1 is of a rebounding height. For that h1 is equal to e to the power 2n into the actual height அப்படி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஈயோட வேல்யூ இஸ் ஆல்ரெடி கிவன், தட் இஸ் 1 by root 3. n-ன்றது ஃபஸ்ட்டு ரீபவுண்டிங். ஸோ e ஸ்கொயர் இன்ட்டு h. ஹெச்ன்றது இங்கே நம்ம நோட் பண்ணோம்னா அது எந்த ஹைட்லேருந்து அந்த பாடி வந்து கீழே விழுதுன்றதை நோட் பண்ணணும். பாடி எங்கேருந்து கீழே விழுது 3h அப்படிலேருந்து விழுது. ஸோ நம்ம அந்த ஹைட்டை தான் இங்கே யூஸ் பண்ணணும். ஓகே, ஏன்னா அந்த ஹைட்லேருந்து ஹிட் ஆகி தானே h1ன்றது ஹைட்டுக்கு அது பவுன்ஸ் ஆகுது. ஸோ வி ஹாவ் டு யூஸ் தட் ஹைட் ஹியர். ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் ரெஃபரிங் டு தட். ஓகே, ஸோ அந்த ஹைட்டை நம்ம பார்த்தோன்னா தட் இஸ் வாட். ஸோ ஹெச்ன்ற ஒரு ஹைட்லேருந்து h1க்கு போகுது. ஸோ தட் இஸ் 3h நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஐ திங்க் எஸ் that equation is correct, right? e square 3h we have to use it. ஸோ இங்கே 3h யூஸ் பண்ணிவிட்டு நம்ம h1 e ஸ்கொயரோட வேல்யூ ஆல்ரெடி தெரியும் இல்லையா, அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ when you substitute that value e ஸ்கொயர்ன்றது வந்து நமக்கு வந்து 1/3 வரும். ரூட் ஸ்கொயர் பண்ணிட்டோன்னா 1/√3 ஸ்கொயர் பண்ணோன்னா 1/3 ஆயிரும். ஸோ இங்கே நமக்கு என்ன ஆயிரும்னா 3ம் 3ம் கேன்சல் ஆயிரும். ஸோ obviously we are proving that h1 is h. ஸோ இப்போ h1 வந்து h அப்படின்றதுனா நமக்கு அந்த ஈக்குவேஷன் வந்து கரெக்ட். ஸோ அப்போது d by h நம்ம என்னென்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், d by h1 ரீப்ளேஸ் பண்ணி we can finish it off the problem. So that option is also correct. Okay, that's it for today. We'll see you in another video. See you. Bye. Thank you.